எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம் மெய்யாகவே சதுர்யுகம் கோடிகால மக்களத்தில் உள்ள சர்வ மூல மந்திர மிக மகான்மியராகிய யோவான் சாலை ஆண்டோடைய அத்தாளாய் வந்தனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட என்றன் அம்மா அம்மா பூத்தாளே உலகமெல்லாம் நிறைந்து வீச கூட்டிவிட்ட பெருங்கருணை மலையே ஆகி நீத்தாளே மும்மலத்தின் உவடதெல்லாம் நீக்கியல எரிக்குகின்ற நிமலவேணி வெத்தழுக முகம் பார்த்து அந்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி. பிரம்மபிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் பேர் அருளாலும் பேர் இரக்கத்தாலும் இன்று நம்முடைய சபையானது 3 ஆண்டுகளை கடந்து 4ஆம் ஆண்டில் துவங்கி இன்று தை மாத சபையை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தெய்வ சபைக்கு கைங்கரியம் ஏற்று நடத்தும் சாலை சுப்பிரமணியன், சாலை விஜயா, சாலை முருகன், சாலை முத்துக்குமாரி அவர்களின் குடும்பத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த தெய்வீக சபைக்கு சாலை என்பதிலிருந்து வருகை வந்துள்ள சபை பொறுப்பாளர் அண்ணா சாலை ஐயப்பன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் மற்றும் எல்லா ஊர்களிலும் வந்திருக்கூடிய ஜீவப்பிரல அனைவரையும் நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வருகின்ற வாரங்களில் நம்முடைய வேத ஓதும் பாடசாலையில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மான்மியம் தெய்வ பாடல்கள் எல்லாம் பாடுவதற்கு நமது சபை பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதற்கு நம்முடைய சாலை பரமசிவனா குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அதை நம்ம பொறுப்பாளர் அவர்கள் இன்னைக்கு சாயந்தரம் நிகழ்ச்சி நிறைவேறணும்னா அறிவிப்பாங்க. எல்லோருமே அதுலேயும் கலந்து கொள்ளுங்க. நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேதநூல் படிக்கிறதும் சரி, பாராயணம் பண்ணுறதும் சரி, நம்ம நிறைய பழக வேண்டியிருக்குது. நம்ம பழக நம்மளுடைய இந்த இகவாழ்வும் மாறும். அதே போல் தெய்வீகத்தோட தொடர்பு நமக்கு நெருக்கம் ஏற்படும். நமக்கு எப்போதுமே ஒரு குருபெருமான சிந்தனைகள் அவருடைய நினைவுகள் நம்ம தொடர்வதற்கு சாதகமாக அமையும். குறைக்கணுமா? மைக் 2. இறைவன் எல்லா உயிர்களுக்கும் அதன் அறிவுக்கு ஏற்றார் போல அதனுடைய அறிவுக்கு ஏற்றார் போல இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு படிச்சிருக்காங்க. ஆனால் மனிதன் மட்டும் மேம்பாடானவன். எப்படி அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும். மனிதன் தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா நரனாக தான் தோன்றுறான். ஆனால் பிற்காலங்களில் அவன் ஒவ்வொரு பிறவியாக எடுத்து அறிவு பருவம்னு சொல்லக்கூடிய அந்த 16 வயது வரக்கூடிய காலகட்டங்களில், அதாவது அந்த அறிவு பருவத்தில் அந்த அறிவாக அவனுக்கு உள்ள பரிணாமிக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் உடலுக்குள்ள ஒரு ஆத்மா நின்று வேலை செய்யுது. அது அதனுடைய வேலை செஞ்சு கொண்டிருக்குது. அதே போல் 5 அறிவு படைத்த விலங்குகளாக இருக்கட்டும், ஓரறிவிலிருந்து எல்லா உயிரினங்களாக இருக்கட்டும், அந்த உயிரினங்களுக்கு தகுந்தாற் போல அறிவை இறைவன் கொடுத்துருக்கான். ஆனால் மனிதன், இறைவன் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மட்டும் 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மத்தை அறியக்கூடிய அறிவை மனிதனுக்கு என்று இலவசமாக கொடுத்துள்ளார்கள். மனிதனுக்கு மட்டும்தான்
சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மை உண்டு. மற்ற எந்த விலங்கினங்களுக்கோ எதுக்கோ சுயமாக சிந்திக்கக்கூடிய கிடையாது. ஆனால் நம்ம அதை என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். இந்த பகுத்தறிவு நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக காரியங்கள் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். நம்ம படைத்து வந்துள்ள அந்த இறைவனை நினைத்திருப்பதற்கு அந்த அறிவை பயன்படுத்துறதில்ல. நம்ம எப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்துகிறோமோ அப்போ நமக்கு அந்த பேரின்னு சொல்லக்கூடிய பிரம்மமானது நமக்குள்ள இருந்து இயங்குறு செயல்படுறதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் நம்ம தெய்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இக்கடத்தை நீக்கி அக்கடத்தில் ஆக்கி மோட்சம் அருள்வாயே அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லா பார்வான்கள் பண்ணதையும் நம்ம தெய்வம் பார்த்தீங்கன்னா செயலாக நிரூபணையாக காட்டினாங்க. அந்த செயலை பெறுவதற்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா மனித குலம் பெற்று வந்திருக்கிறோம். அது பெறுவதுதான் மனிதனுடைய முதல் கடமை. இந்த உலகத்துல முதல் கடமை எதுன்னு கேட்டா எல்லாம் சொல்லுவோம், பணம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிறது, தனக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு வேலை செய்யணும், கடமை செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனா இது எல்லாமே அழிந்து போகிற, அதாவது வயிறை வளர்த்து அழிந்து போகக்கூடிய கல்வியாக தான் காணப்படுது, அந்த செல்வமாக தான் காணப்படுது. நித்தியம் சொல்லக்கூடிய அந்த பிரம்ம செயல் அங்கே இல்லவே இல்லையா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எல்லா பாரவான்களும் வந்த காலத்துல எடுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையே துச்சம் அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த உலக வாழ்க்கை தான் பெருசுன்னு நினைச்சிட்டு அதன் பின்ன போறதுனால நமக்கு மனமானது ஒரு மாயை திரையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையே வள்ளல் பெருமான் அவங்க பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறாங்க. இந்த உலகத்துல மனிதன் தோன்றி விட்டானா அவனுக்கு 7 திரைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 7 திரையை போக்குறதுல பார்த்தீங்கன்னா 6 திரையை ஈஸியா போக்கிடலாமா, 7வது திரைன்னு சொல்லக்கூடிய பசுந்திரையை போக்க முடியாதாம். அப்போ அந்த பசுந்திரையை போக்குறது எப்படி அப்படிங்கிறதுக்கு அந்த வள்ளல் பெருமானே ஒரு உழவு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பேரூதுன்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு உழவு கொடுத்துருக்காங்க. அந்த உழவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பின்பு வரக்கூடிய அந்த செயலுடைய ஆண்டவர்களின் நாமத்தை சொன்னாலோ, அவருடைய வேதத்தை படித்தாலோ, அவருடைய வேதத்தை படிக்க கேட்டாலோ, அவர் சொல்படி நடந்தாலோ பசுமை திரையருன்னு சொல்றாங்க. இந்த பசுமை திரையறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மகான்களும் ஞானிகளும் உடல் பொருள் ஆவி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஐயும் தத்தம் பண்ணி குருபெருமான் கூட போய் 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முதல் திரை அறுபடுன்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய குருபெருமான் அவருடைய நூல்களை படித்தாலோ, படிக்க கேட்டாலோ, அவருடைய வாக்கியங்களை செவி கொடுத்து கேட்டாலோ, அல்லது அவருடைய வாக்கியங்கள் நடக்கக்கூடிய சபைகளில் கலந்து கொண்டாலோ அந்த பசுமை திரையாருன்னு சொல்றாங்க. உதாரணமா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சபையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில இப்போ 10:30 ஆரம்பிச்சிருக்கோம், 1 மணி 1:30 மணி வரைக்கும் நம்ம உட்காந்துருப்போம். 3 மணி நேரம் எந்த விதமான சிந்தனையும் இல்லாம மன செயலில் அற்று போய் அந்த பிரம்மத்தை நினைத்து கொண்டே இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மம் நமக்குள்ள அந்த பிரம்மத்தையே செயல்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இது சூட்சமா நடந்து கொண்டே இருக்கும், இது யாருக்கும் தெரியாது. அந்த செயலை பெறுவதுதான் நம்முடைய கடமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சபைகளை கண்டிப்பா அவசியம் கலந்து கொள்ள வேண்டும், அவருடைய பாடல்களை படிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும். இப்போ உதாரணமா நமக்கு தினமும் பார்த்தீங்கன்னா சாலையில் 8 நேரம் தொழுகை வச்சிருக்கிறாங்க, வணக்கம் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த நேரங்களில் நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம், அந்த நேரங்களில் நம்ம கரெக்டாக கலந்து கொள்ளலாம், அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லாதவங்க எந்த நேரத்தில் மூலமன் சொல்றோமோ அந்த நேரத்தில் மூலமன் சொல்லிக்கலாம். அதே போல அவங்களுடைய வாக்கியங்களை செவி கொடுத்து கேட்கலாம். அது அப்படி கேட்பதனால நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள பசுமை திரையறிவு சொல்றாங்க. அப்போ அந்த பசுமை திரையறிவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு எளிமையாக லகுவாக நமக்கு வச்சிருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்மளாம் பார்த்தீங்கன்னா பாக்கியசாலிகளே சொல்ல முடியும் கேட்டுங்க. வேதங்கள்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பார்க்காமல் பார்ப்பவளே பாக்கியவான்னு சொல்றாங்க. அப்ப எப்படி நம்ம பாக்கியவான்களா மாற முடியும்? இப்போ ஒரு ஆள் புண்ணியம் செஞ்சாருன்னா அவரை பாக்கியவான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு புண்ணியத்தின் உரு நம்ம கூடவே இருக்குது. அந்த உருவை சிந்தித்தாலோ, அதை கவனித்தாலோ, அதன் சொல்படி கேட்டாலோ இந்த பசுமை திரை நமக்கு அறுபட ஆரம்பிச்சிடும். அப்போ பசுமை திரை அப்படிங்கிறது நம்ம தெய்வம் பார்த்தீங்கன்னா எப்படி அறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா உடல் பொருள் ஆவி 3ஐயுமே குருபெருமானுக்கு தத்தம் பண்ணாங்க. 12 ஆண்டுகள் திருப்பரங்குன்றம் மலையில தவம் செஞ்சாங்க. அந்த தவத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி நமக்கு மதுரை திருப்பரங்குன்றம் மலையிலிருந்து இறங்கி அவங்க தவத்தை கொடுக்குறாங்க. அப்ப அந்த தவத்தை பெறுவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நினைவை பார்த்தீங்கன்னா ஆசான் மேல கவனம் செலுத்தும் பொழுது அந்த நினைவானது நமக்கு அந்த பிரம்மலோகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெய்வ வாக்கியங்களை பேசுறோம், அந்த சபையில கலந்து கொள்றோம். அப்படி கலந்து கொள்ளும் பொழுது அந்த பிரம்மமானது நமக்குள்ள இருந்து பேரறிவாக விளங்குறத நம்ம பார்க்க முடியும். தெய்வ திருவாக்கியம் வான்மதி குரல்ல பக்கம் 34 இதை வெளிப்படுத்துறாங்க ஆண்டவர்கள். 6வது அறிவு பெற்று 7ஆம் பிறப்புடம் எடுத்து தன் ஜீவனை அறிந்த பிற்பாடுதான் ஜீவாத்மா மனிதத்தில் இருக்கிறது என சொல்லுதலே முறை.
ஐயறிவு நிகழ்ச்சியிலே கிடந்து ஆரூராகிய தன் உலகுக்கு செல்வதற்கு இச்சை கூட வராது இருக்கும்போது மாட்டுக்கு இருக்கிற ஆத்மாவை உடையவனாகத்தான் இருக்கிறான். அவனையே நரன் என்று வேதம் கூறுகிறது. தன்னுடைய முயற்சி கொண்டு எவரும் தன் என்னும் ஆலயத்துக்குள் இருக்கும் தெய்வீக உதயமாகிய பரமாத்மாவை சந்திக்க முடியாது. ஜீவன் கண்ட சென்ம சாபல்ய பதநிலை பெற்று ஏறி நின்றவர்களும் தன்னுக்குள் இருக்கணும் அந்த பரமாத்மாவை சந்திக்க முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. செல்போன் இருந்தால் சைலண்ட் போட்டுக்குங்க. தன்னுள்ளே அந்த பரமாத்மாவை சந்திக்க முடியாது. இப்போ நம்ம ஞானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியில மலிவா கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஞானம் அப்படின்னா கூறு போட்டு வைக்கிற மாதிரியே பேசுவாங்க. இப்போ நம்ம தெய்வம் அவர்கள் வெளிநாடால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சம்பழத்தை பற்றி பேசுனாங்க. எலுமிச்சம்பழம் எப்படி இருக்குன்னு எல்லாமே விளக்கம் கொடுத்தாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை காது கொடுத்து கேட்டு நீங்க நினைச்சா அது உண்மையான செயலுக்கு வருமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் செயலுக்கு வராது. இறைவன் தனக்காக வேண்டி ஒரு பழத்தை படைச்சு வைக்கிறாங்க. அதாவது வாழைப்பழமே எடுத்துக்கிறாங்க. அதை தங்கத்துல செஞ்சு வச்சிருக்கிறோம். நம்மளால சாப்பிட முடியுமான்னு கேட்டா சாப்பிட முடியாது. ஏனென்றால் அசல் ஒன்று இருக்கிறது, நகல் ஒன்று இருக்கிறது. அப்போ அசல் என்னன்னு தெரியணும். இப்போ இந்த உலகத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அசல் எங்க இருக்குதோ அதை நோக்கி பயணம் பண்றதுக்காக வேண்டிதான் பார்த்தீங்கன்னா நகலாக எடுத்து வைக்கிறார்கள். நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நகலை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அசலை கை விட்டுருதோம். ஆனா அசலை கை போட்டா மட்டும்தான் நம்ம நித்தியம்னு சொல்லக்கூடிய அந்த நித்தியத்துக்குள்ள நம்மளால பயணம் பண்ண முடியும். அதுதான் இந்த வாக்கியத்துல செய்யும் சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்களால அந்த பரமாத்மாவை வந்து சந்திக்காம அந்த திருச்செயலை அடைய முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு தூலம் எடுத்துள்ள அந்த பரமாத்மா அதுவும் மனிதருவம் தாங்கி வந்து இதுவரைக்கும் சதுர்யுகங்களிலும் வராத அந்த திருமேனி ஒரு உருவெடுத்து வந்து அது நமக்காக நின்று இன்று கூவி கொண்டிருக்கிறது. அவருடைய அருளை நாம் பெறுகின்றோம், பெற்றோம், பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமானே சொல்றாங்க. அதே போல தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய எல்லையை நோக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நம்முடைய குருபெருமானுடைய செயலுடைய அடையாளம். அந்த செயல் என்னவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா மரணத்துல 2 வகை இருக்குது. இதை நம்ம தெய்வம் மட்டும் தான் நிரூபிச்சாங்க. இது வரைக்கும் வந்த பாரவான்களும் பார்த்தீங்கன்னா எழுத முடியல, சொல்ல முடியல. ஆனா அந்த மரணத்துல 2 வகை இருக்குங்கிறத நிரூபிச்சாங்க. அந்த நிரூபணைய கண்ணீர் பார்த்தவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க. அவங்க காசாயம் பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவ நேரில் சந்திச்சவங்க, உருவ பார்த்தவங்க, அவங்களோட செயலையும் பார்த்தவங்க. அதே போல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பரமபத செயலை நமக்கு வந்து தெய்வம் படி அளக்குறாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அன்பு செலுத்தணும். அன்பு எப்படி செலுத்துறது? வருமா? கண்டிப்பா கேட்டா வராது. ஏன்னா வெளி உலக அன்பு எல்லாமே பொய்யாக இருக்கிறது. அப்போ குரு பெருமானுடைய செயலை நினைத்து அவருடைய இந்த படைப்பின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு அவருடைய செயலை நாம் பெறுவதற்குள்ள அந்த நிலையை உண்மையை புரிந்து கொண்டு அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்தினோம்னால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலையை அடையலாம். அப்போ தெய்வம் எடுத்திருக்க ஒரே ஒரு உழவு நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அன்புங்கிற உழவு தான். அப்போ அந்த அன்பை எப்படி செலுத்த முடியும்னு கேட்டீங்கன்னா அடியார்களாகி நம்ம தான் செலுத்த முடியும். அடியார்கள் யாரு? அவளை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய நம்ம தான் அடியார்கள். இப்போ உதாரணமா சிவனடியார்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த சிவனடியார்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம தான் உண்மையான சிவனடியார்கள். அப்போ அவங்க மேல அன்பு செலுத்துறது. அப்போ ஒருவருக்கு ஒரு புத்த பெருமான் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா ஒருவருக்கு உதவி செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ மகிழ்ச்சியும் அன்பையும் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது இந்த செயல் நமக்கு வந்து கைவரவாகிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு உழவு எல்லோருமே அன்பு செலுத்துறது. அதுக்கப்புறம் இந்த செயல் எனக்கு வேணும், இந்த மரணம்லாம் பெருவாழ்வு எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு உழவு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்படி நடக்கிறது தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? காலையில இருந்து தினமும் வேதங்களை படிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறரை குற்றம் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வீண் அரசியல் ஆடம்பரங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே எளிமையாக ஒரு யதார்த்தமாக இறை சிந்தனையோடு தெய்வீகத்தை வந்து பாத்தீங்கன்னா மூலமந்திரம் கிடைக்கிற நேரம்லாம் மூலமா சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் சம்பந்தமான உறவுகள்ல கண்டிப்பா வேலை இருக்கத்தான் செய்யும். யாருக்குமே வேலை இல்லாம இருக்காது. நம்ம எந்த செயல் செய்தாலும் சரி, எப்ப பார்த்தாலும் சரி, ஒண்ணு தெய்வமே குருநாதா, இல்ல கிடைக்கிற நேரம் வாயில மூலமந்திரிச்சு ஓட்டுறது. அப்படி இல்லையா நம்ம நண்பர்கள் யாரா இருப்பாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு தெய்வத்தை பத்தி எடுத்து பேசுறது. இது எல்லாம் தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தவமா கைவிட கொடுக்குறாங்க. எப்படி எளிமையா வச்சிருக்காங்க பாத்தீங்களா? தவத்தை பெறுவதற்கு இதை காட்டும் உழவு வந்து யாருமே சொல்லிக் கொடுக்கல. அந்த அளவுக்கு எளிமையா உழவு வச்சிருக்காங்க. அப்போ தெய்வம் அந்த நிரூபிச்சு காட்டின அந்த மரணம்லா பெருவாழ்னு சொல்லக்கூடிய அந்த மரணத்துல 2 வகை இருக்குங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இன்றளவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயலை பெற்று எந்த விதமான தவமோ தியானமோ யோகமோ எந்த விதமான பயிற்சிகளும் செய்யாம அவங்க அந்த உழவின்படி பாத்தீங்கன்னா அந்த பெருவாழ்வை நம்ம எல்லாம் பெற்றுக்கிட்டு இருக்கோம். அதை பெறுவதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆகவே இந்த செயல் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எல்லா ஆத்மாக்கள்கிட்டையும் அவங்க நின்று நிரம்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
அதனால்தான் தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் அன்பு செலுத்த சொல்றாங்க. இப்போ அன்பு எப்படி செலுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஒரு பொருள் பிடிச்சா அன்பு செலுத்துமோ அதே போல இறைவன் எல்லா உயிரிலும் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இறைவன் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாலே போதும், அவங்க மேல அன்பு வந்துடும். அப்போ அவங்களோட குற்றம் குறைகள் நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அன்பு செலுத்துறது எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. இறைவன் படைத்த உயிர்கள் மீது, படைத்த பொருட்கள் மீது அன்பு செலுத்தலாம். ஆனா அது எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே இப்போ கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறாங்க. உலகத்தை படைத்த அத்தனை பொருட்களும் உங்களுக்காண்டி படைக்கப்படும் சொன்னாங்க. இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு படைச்சுன்னு சொல்லி எனக்குள்ள தனக்குள்ள ஆக்கிக்கிட்டுறாங்க. ஆனா அது இறைவனின் சொத்து. நம்ம வந்து அனுபவித்து மட்டும் கொள்ளலாமே தவிர அதை முழுமையாக எனக்கு என்றே நம்ம போகும்போது அது செயல்படாம ஆகிறது. அதனால்தான் தன் மனம் போன போக்கில போய் மாட்டிக் கொள்கிறார்கள். இந்த ஆத்மா எதனோட சேருதோ அதனோட மாறிக்கிடும். உதாரணமா ஒரு சாக்கடை பக்கம் போச்சுன்னா சாக்கடை வாழடிக்கும், தீய செயல்கள் போனா அது சீயல் செயல் வாழடிக்கும், சந்தனத்து கூட போச்சுன்னா சந்தன வாழடிக்கும். அதே போல அந்த பிரம்மத்து கூட போச்சுன்னா அந்த பிரம்ம வாட அதுக்கு அடிக்கும். அப்போ நம்முடைய செயல்கள் எல்லாமே அந்த பிரம்மத்தை நோக்கி இருந்துச்சுன்னா நம்முடைய எண்ணம், சொல், செயல் பூராவே வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம செயலாவே இறைவன் மாற்றி கொடுத்துடுறாங்க. அப்பெரும் பெரிய பாக்கியத்தை மனிதனுக்கு வந்து அவங்க இனாமா கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய குருபெருமான் பிரம்மபிரகாஷ் சமையல் சாலை ஆண்டவர்கள் பேராலும் பேருக்கிறதாலும் இந்த சபை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க எல்லாரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். நமஸ்காரம்.